அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது அமேசான் பிராண்ட் சாலிமா உடைய 3 பீசஸ் குக்வேர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செட் பற்றின அன்பாக்சிங் வீடியோ தாங்க. இந்த 3 பீசஸ்க்கு நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் ஒரே ஒரு லீட் கொடுத்துருந்தாங்க. இதில் 2 லீட் கொடுத்துருக்குறாங்க. வாங்க என்னென்ன பொருள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த காம்போவில் பேன், சாஸ்பேன் அண்ட் கடாய் 3 செட் கொடுத்துருக்குறாங்க. கடாய்க்கும் பேனுக்கும் செட் ஆகுற மாதிரி ஒரு லீட் கொடுத்துருக்குறாங்க. சாஸ்பேனுக்கு தனியாக ஒரு லீட் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஹேண்டில்ஸ் எல்லாத்துலேயுமே ரெட் கலர் வெல்வெட் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி லிட்டோட டாப்லேயும் இதே மாதிரி ரெட் வெல்வெட்டில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு சாஸ்பேன் பார்க்கலாம். இந்த சாஸ்பேன் பால் காய்ச்சறதுக்கு ஒரு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் அளவில் பால் காய்ச்சலாங்க. அது சைஸ் கொஞ்சம் சின்னது தான், அந்த அளவில் தான் இருக்குது. இதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் லிட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கடாய். இந்த கடாயோட லிட் பார்த்திங்கன்னா பேனுக்குமே செட் ஆகுற மாதிரி காமனாக ஒரு லீடு கொடுத்துருக்குறாங்க. இந்த பேனோட வெயிட்டுமே ஹெவி வெயிட்டாக இருக்குது. கீழே அடியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காட்டின க்ரீன் செஃப்போட கடாயிலலாம் பார்த்தீங்கன்னா அடி அதோடவே சேர்ந்த மாதிரி இருந்தது. இதிலலாம் 3 செட்லேயுமே அடி தனியாக கீழே ஒட்டி இருக்கிறாங்க. ஒரு சில ரிவ்யூஸ் நான் பார்க்கும்போது அந்த அடி தனியாக கழண்டுட்டு வந்துடுறதா போட்டிருந்தாங்க. இந்த பிராண்டில் இல்லை, வேறு பிராண்டில் பார்ப்போம். இது எப்படி உழைக்குது, எவ்வளோ நாளைக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்குமே ஃபிட் ஆகுற மாதிரி கரெக்டான ஃபிட்லேயே லிட் இருக்குது. அதே மாதிரி பேனுக்கும் கரெக்டான ஃபிட்லேயே லிட் இருக்குதுங்க. இதில் சமைச்சு பார்க்கலாமா? தீயை நம்ம கம்மியாக சிம்மில் வச்சு தாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் குக் பண்ணணும் எப்போவுமே. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பேன். இந்த பேன் ஒரு 4 பேருக்கு தாராளமாக இதுக்கு ஃப்ரையிங்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. 4லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமாக சமைக்கலாம். அதுக்குள்ள சைஸ் தான். இதுக்குமே ஹேண்டில் ரெட் வெல்வெட் ஃபினிஷில் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. பாட்டம் பார்த்தீங்கன்னா தனியாக அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. பாட்டம் ஹெவி பாட்டம் தாங்க கொடுத்துருக்குறாங்க. இதுக்குமே லிட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராகவே ஃபிக்ஸ் ஆகுது. கடாய்க்கு இதுக்கு 2க்குமே சேர்த்து லிட்டு நல்லா ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அதே சேம் பிராண்ட் அமேசான் பிராண்ட் சாலிமாவுடைய பிரியாணி பாட் தாங்க. இந்த பிரியாணி பாட்டு நான் டெய்லி யூஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். டெய்லி சோறு ஆக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இந்த பிரியாணி பாட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதோட லிட்டு தாங்க. இந்த கிளாஸ் லிட்டில் 2 சைட்லேயுமே ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சின்ன சைஸில் ஒரு ஹோல்ஸும் அந்த சைடில் பெரிய சைஸில் ஒரு ஹோல்ஸும். நம்ம தண்ணி வடிக்கும் போது புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த பாட்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா 2 சைட்லேயுமே கர்வ் எட்ஜு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் நம்ம அந்த ஹோல்ஸ் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக பிடிச்சி ஹேண்டில்ஸை பிடிச்சி நம்ம தண்ணி வடிச்சிடலாங்க. ஹேண்டில்ஸ்லேயும் ஹீட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதில் சோறு ஆக்கும் போது அடி பிடிக்காமல் தீயாமல் கரெக்டாக வருதுங்க. நான் இதில் தான் குக் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம். பாருங்கள், ஒரு சோறு கூட தீயாமல் நல்லா இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர் ஃபார் 779க்கு நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஃப்ரூட்ஸ் வைக்கிற ஒரு பிளேட் தாங்க. இது ஒரு கிளாஸ் பிளேட், ஹெவியான கிளாஸ், ரொம்ப ஹெவியான வெயிட்டில் தான் இருந்துச்சு. இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா பபுள்ஸ் மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக பபுளாக பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஹெவி வெயிட்டில் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பர் லுக்காக இருந்தது. இதில் தாராளமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 kgs வரைக்கும் ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கலாங்க. நான் வைக்கிற பாருங்கள், இது ஒரு கிட்டத்தட்ட 1 kg கிட்ட உள்ள ஃப்ரூட்ஸ், 3 kg கிட்ட. ஆனால் இதில் தாராளமாக 3 kgs வரைக்கும் ஃப்ரூட்ஸ் வச்சு மூட முடியுங்க. அந்த சைஸில் இருந்தது. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு கிளாஸ் லஞ்ச் பாக்ஸோட ரிவ்யூ தாங்க. போன வீடியோலேயே நான் உங்களுக்கு 2 லஞ்ச் பாக்ஸ் காட்டியிருந்தேன் காம்போ, சின்னது ஒன்று பெருசு ஒன்று. இதுவும் அதே மாதிரி, ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. இதுவும் ஒரு ஹெவி பாட்டமாக தான் கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனர். நம்ம ரொம்ப சுட சாதம் வைக்கும் போது அது என்ன செய்யும், ஈர்ச்சி விட்டு அந்த தண்ணி அந்த இடத்துல நிற்குங்க. அப்படி நம்ம ரொம்ப சூடாக வைக்கும் போது அந்த காற்று போகிறதுக்கு நம்ம இந்த லிட்டை தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க. 4 சைடுமே க்ளோசெட்டோடு இருக்குது. ரொம்ப க்ளோசெட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டைட்டாகவே இருந்ததுங்க.